Forensics 30% is tools and skills, 70% is document. Comes in experience. There's a thin line between policing and forensic investigators. The case solve பண்ணீங்களோ இல்லையோ எவிடன்ஸ் அப்படியே இருக்கணும். இல்லை போலீஸ் கேட்குறப்ப we give court proceedings report, கம்பெனி கேட்குறப்ப அவங்களுக்கு தேவையான ரிப்போர்ட் கொடுக்கும். பட் கோர்ட்டுக்கு போகணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. சம்டைம்ஸ் when called in the court of law we go as expert witness also, right? ஸோ அந்த இடத்துல போகிறப்போ ஒரு ஜட்ஜுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். அப்போ நீங்கள் டெக்னிக்கல் கன்சல்ட் பண்ண முடியாது. கம்பெனியோட டேட்டாவை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. பட் அதே இது ஒரு பப்ளிக் மீடியாவில் அவங்களோட இது வரப்போ டாப் 10 உமன் ஹேக்கர்ஸ்னு சொல்லி அவங்க பேர் வருது. நீங்கள் எப்படியாப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க? ஹாய் கைஸ், வெல்கம் சைபர் கைஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சைபர் ஃபாரன்சிக் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு புது விதமான ஒரு விஷயம் இல்லையா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ரோட் மேப் கேட்குறீங்க, நிறைய புது விஷயங்கள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோவாக தான் எதிர்க்க போகுது. ரேசிங்கில் ஏகேவை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இதில் ஃபாரன்சிக்கில் இன்றைக்கி ஒரு ஏகேவை பற்றி தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ அவர் தான் ஏகே நம்மளோட மோகன், அதாவது அசோக் குமார் மோகன். ஸோ அவரை மீட் பண்ண போகிறோம். அவர் வந்து ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் ஃபாரன்சிக்கில் நிறைய ரிசர்ச்சர்ஸ், ஒரு 15+ இயர்ஸ் எக்ஸாக்ட்லி ப்ரோ. ஸோ அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பர்சன் நம்ம இப்போ நம்மளோட சேனலில் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபாரன்சிக் ரிலேட்டட் பீப்புள்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்ற விருப்பம் உள்ள பசங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரோட் மேப்ஸ் அண்ட் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறது, ஃபாரன்சிக்னா என்ன மாதிரியான பீப்புள் அதில் ஒர்க் பண்ணுவாங்கன்ற கம்ப்ளீட்டாக ஒரு கைடன்ஸ் உள்ள வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்து நாங்கள் நிறைய விஷயங்கள் இதில் நாங்கள் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து என்னை பற்றி பீப்புளுக்கு தெரியும், என்னோட சேனல் வியூவர்ஸ்க்கு. ஸோ உங்களை பற்றி ஒரு 2 வார்த்தை நீங்கள். ஓகே, ஸோ என்னோட நேம் அசோக் குமார் மோகன். நான் இந்த டொமைனில் பாஸ்ட் 16 இயர்ஸாக இருக்கேன். ஸோ ஐ வாஸ் அ மிக்சட், லைக் நான் அகடமிக்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், கவர்மெண்ட், லா என்ஃபோர்ஸ்மெண்ட், ஸ்கூல்ஸ், காலேஜ் ட்ரைனிங்ஸ். ஸோ மிக்சட் இன் அண்ட் அரௌண்ட் cyber security is my broad domain and cyber forensics is my restricted domain. And we have a startup called Kriyavan Cyber, Make in India forensic tools develop பண்ணிக்கிட்டு இருக்கோம். In a nutshell, this is in and around me. இப்போ 10 நிமிஷமாக இதை பேசிகிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் என்னென்ன தெரியாது ஆல்சர். ஸோ இது எதுவுமே எனக்கு தெரியாது, ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்றது என்னோட கண்டென்ட். என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சைபர் ஃபாரன்சிக்னா என்ன? ஓகே, ஸோ சைபர் செக்யூரிட்டின்றது ஒரு ப்ராட் டொமைன், ரைட்? ஸோ அதில் நிறைய டொமைன்ஸ் இருக்குது, சப் டொமைன்ஸ், ரைட்? ஸோ அதில் சைபர் ஃபாரன்சிக் இஸ் அ சப் டொமைன், ரைட்? ஸோ இன் ரியல் வேர்ல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? அந்த கிரைம்ன்ற வேர்டு எடுத்துருங்க. ஃபாரன்சிக் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆன் த இண்டஸ்ட்ரி சைட், ரைட்? ஸோ ஒரு எவிடன்ஸை அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்குறது இட்ஸ் ஃபாரன்சிக். எவிடன்ஸ் கேன் பி ஆடியோ, வீடியோ, ஃபோட்டோ, அது உங்கள் மொபைலாக இருக்கலாம், ஒரு சிசிடிவி ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம். லேமன் டைமில் சொன்னால் இட்ஸ் அ போஸ்ட்மார்டம் அனாலிசிஸ். அட்டாக் நடக்காமல் தடுக்கிறது சைபர் செக்யூரிட்டி. அட்டாக் நடந்ததுக்கப்புறம் அதை போஸ்ட்மார்டம் அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கொடுக்குறது வி கால்ட் அஸ் சைபர் ஃபாரன்சிக், டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ், கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ், டிஃப்ரெண்ட் நேம்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஃபாரன்சிக்கில், ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ பீப்புளுக்கு வந்து 2 விதமான மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க சைபர் செக்யூரிட்டி இஸ் அ ப்ராட் டொமைன் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஃபாரன்சிக் விஸ் சைபர் செக்யூரிட்டி, இது பீப்புள் மத்தியில் ரொம்ப ஃபெமிலியராக பேசிகிட்டு இருக்கிற ஒரு திங். இது நீங்கள் எப்படி ஒரு ஃபாரன்சிக் ரிசர்ச்சராக பார்க்குறீங்க? ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராட் டொமைனுக்குள்ள ஒரு சப் டொமைன் தான் ஃபாரன்சிக், ரைட்? ஸோ ஃபாரன்சிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் நிறைய இன்புட் தேவைப்படும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்வொர்க் ஃபாரன்சிக் பண்ணணும்னா உங்களுக்கு நெட்வொர்க்கோட ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சாகணும். இல்லை ஒரு மொபைலை இன்வெஸ்டிகேட் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் என்ன, ஆண்ட்ராய்டில் என்ன ஓஎஸ் இருக்குது, ஆப்பிள் டிவைசஸில் ஆப்பிள் என்ன இருக்குன்றது தெரியணும், ரைட்? ஸோ ஈவன் இஃப் பீங் எ சப் டொமைன் இட் டேக்ஸ் கண்டென்ட்ஸ் ஃப்ரம் த மெயின் டொமைன். ஓகே, ஆக்சுவலி இப்போ சைபர் செக்யூரிட்டி தான் மேஜரு, அதுக்குள்ள ஒரு குட்டி டொமைன் தான் இந்த ஃபாரன்சிக் அப்படின்றது. பட் இந்த ஃபாரன்சிக் வரணும்னா தே வாண்ட் நாலேஜ் லைக் ஃபவுண்டேஷன், அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சு. ஓகே, சைபர் செக்யூரிட்டி மட்டும் இல்லை, ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸ் நீங்கள் எதுக்கு போறீங்கனாலும் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட்ஸ் வித் வாட் இஸ் கம்ப்யூட்டர், ஹார்ட்வேர், நெட்வொர்க்கிங். சார் எதுக்கு சார் எனக்கு ஹார்ட்வேர் பற்றி சொல்றீங்கன்னா, இன்னைக்கு டேஸ்க்கு வைரஸ், ட்ரோஜன்ஸ் எல்லாமே எப்படி போயிடுச்சுன்னா வந்து ஹார்ட்வேர் பேஸ் போயிடுச்சு, எதுவுமே சாஃப்ட்வேர் பேஸ் கிடையாது. ஹார்ட்வேர் சொல்றது என்னன்னா ரேம், சிபியூ இதெல்லாம் எப்படி கம்ப்யூட்டிங் ஆகுது, இந்த லெவலுக்கு நமக்கு நாலேஜ். டேக் an example of a keylogger, right? நீங்களே படிச்சிருப்பீங்க ஒரு keylogger எப்படி, ஒரு ஹார்ட்வேர் keylogger எப்படி ஒர்க் ஆகும். நம்ம டைப் பண்ற கீஸை கீ ஸ்ட்ரோக் பண்ணுது, அது ஒரு சின்ன பென்ட்ரைவ் மாதிரி ஒரு டிவைஸ். எனக்கு ஹார்ட்வேர் பத்தியே தெரியாது, என் கம்ப்யூட்டர்ல என்ன கனெக்ட் ஆயிருக்குன்னே தெரியாதுன்னா இட்ஸ் இக்னரன்ஸ், ரைட்? ஸோ முழுசா இல்ல, பேசிக் ஹார்ட்வேர், ஃபுல் ஆஃப் நெட்வொர்க்கிங், நெட்வொர்க் செக்யூரிட்டி, சைபர் ஃபவுண்டேஷன் நீங்க ஒழுங்கா படிச்சீங்கனாலே யூ நோ த டொமைன்ஸ். சார் சைபர்ல 10 டொமைன் இருக்கு, அதுல ஃப்ரெஷரா நான் இந்த 3 டொமைனுக்கு வேலைக்கு போகலாம், மீதி டொமைன்ஸ் நான் போக முடியாது. நிறைய பேர் என்கிட்ட கேட்கறவங்க வந்து சார் நான் ஹேக்கிங் படிக்கிறேன், பக் பவுண்டி படிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இட்ஸ் a skill set. ஹேக்கிங் இஸ் yet another skill set. பக் பவுண்டி பண்றவங்களுமே வந்து பக் பவுண்டி ஒரு ப்ரொஃபஷனா எடுக்க முடியாது. கண்டிப்பா அது ரியல் டைம். அந்த மாதிரி நிறைய மேபி நம்ம யூடியூப்ல வர வீடியோஸ் இல்ல வந்து சில பேர் வந்து டைல்யூட் பண்ணிட்டு போயிடுறாங்க, ரைட்? ஸோ தட் இஸ் நாட் த குட், ரைட்? ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பக் பவுண்டி வந்து ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஷனாக எடுக்கும்போது
ஃபாரன்சிக் வந்து ஃபுல் டைமா பண்ணலாம் கரெக்ட்டுங்களா? என்கிட்ட நிறைய பேர் இருக்கு இன்ஸ்பைர்ட் பை வாட் வி டூ ரைட். ஸோ என்கிட்ட கேட்பாங்க சார் நீங்க ஃபாரன்சிக்ஸ்ல இருக்கீங்க எப்படி வந்தீங்க ரைட். ஐ ஸ்டார்டட் மை கேரியர் 15 years ago ரைட். ஸோ அப்பயுமே வந்து இண்டிவிஜுவலா ஒரு ஹேக்கிங்னா என்ன, லினக்ஸ் என்ன, விண்டோஸ் என்ன, ஒவ்வொன்றையும் படிச்சு லெவல் பை லெவல் வந்து ஐ டிட் சம்திங் ஆன் சைபர் லாஸ் ஆல்சோ. மிக்சடா படிச்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் ஃபாரன்சிக்ஸ்க்கு என்ன தேவை, நம்மள அது ஒரு மார்க்கெட் ரைட். அட் எண்ட் ஆஃப் த டே யூ நீட் டு கோ ஃபார் அ ஒர்க் ரைட். ஸோ நம்ம அதை எப்படி வந்து ஒரு ப்ரொஃபஷனாக மாற்ற முடியும், ஸ்கில்லாக இருக்கலாம், பேஷனாக இருக்கலாம். ப்ரொஃபஷனா யூ நீட் டு பே, யூ நீட் டு ஸ்பெண்ட் டைம் அண்ட் ரிசோர்சஸ் எனர்ஜிஸ். இப்போ சைபர் ஃபாரன்சிக் ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்க முடியும் தான் வி ஸ்டார்டட் இன் 2022. ஈவன் பீங் இன் திஸ் டொமைன் ஃபார் த பாஸ்ட் 16 years. நானே இந்த 4 years தான் வந்து இது ப்ரொஃபஷனாக எடுத்து ஒர்க் பண்ணுறோம். ப்ரீவியஸ்லி இட் வாஸ் அ பேஷன் அண்ட் இட் வாஸ் கன்வெர்டட் டு அ ப்ரொஃபஷன். ஓகே, இவ்வளோ விஷயம் வந்து நம்ம ஃபாரன்சிக். இப்போ என்னோட கொஸ்டின் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நான் இந்த இண்டஸ்ட்ரியெலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் பேஷனேட்டாக பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ஒர்க் ஆக்சுவலி என்ன ப்ரோ? நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபாரன்சிக்கில் டே டு டே? ஓகே, டே இன் அண்ட் டே அவுட் ஃபாரன்சிக்ஸ்னா ஃபாரன்சிக் இஸ் ஆல் அபவுட் எவிடன்சஸ் ரைட். ஸோ ஒரு எவிடன்ஸ் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறது தான் ஃபாரன்சிக். எவிடன்ஸ் கேன் பி ஆடியோ, வீடியோ, டேட்டா தட் இஸ் ஸ்டோர்ட் ஆன் அ டிவைஸ். அது உங்கள் மொபைலாக இருக்கலாம், இல்லை ஒரு சிசிடிவி கேமராவாக இருக்கலாம், இல்லை ஒரு நெட்வொர்க் டேட்டாவாக இருக்கலாம். நாங்கள் இப்போ பார்க்குற நிறைய வி டோன்ட் கால் இட் அஸ் அ கேஸ் பார்க்குறதுக்கு நாங்கள் போலீஸ் இல்லை, போலீஸ் பார்க்குற வேலை நாங்கள் பார்க்குறது இல்லை. வி ஆர் ஃபாரன்சிக் பீப்புள் தோஸ் டு அனலைஸ் எவிடன்சஸ். கிரிமினல் கான்டாக்ட் கேசஸ் வி டோன்ட் டச் ரைட். சிவில் பேஸ்ட் இருக்கிறதுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் வந்து கொடுத்து சார் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு ஒருத்தர் அமைச்சிருக்காரு, பணம் தராமல் ஏமாத்திட்டாரு, இந்த ஸ்க்ரீன்ஷாட் என் மொபைலில் எடுத்தது தான், இந்த ஸ்க்ரீன்ஷாட் மாடிஃபை ஆகாமல் இருக்குன்றது கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணணும்னா வி சப்போர்ட் தெம் கிவிங் கோர்ட் சர்டிஃபிகேட் 63(4) கோர்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஃபாரன்சிக்ஸ்லேயே வி ஹேவ் மல்டிபிள் ஒரு 20-25 சர்வீசஸ் இருக்குது. நாங்கள் இப்போ வந்து ஒரு 5-6 சர்வீசஸ் தான் ஃப்ளோட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன். என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மேஜரான ப்ராப்ளம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டே டு டே நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் ஒரு கிரியேட்டராக நாங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ரீசெண்டாக எங்ககிட்ட டிஎம்ஸ் என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, எங்களோட ஒய்ஃப் ஃபோனை வந்து ஹேக் பண்ணி கொடுங்க, அப்புறம் வந்து என்னோட நம்பர் மிஸ் ஆயிருச்சு அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரெகுலராக ஒரு சைபர் செக்யூரிட்டி நாங்கள் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி கான்டென்ட் எஜுகேட் பண்ணுறோம். எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. இவங்க ப்ராப்பராக யாரை ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணணும்? ஓகே, நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் போலீசிங் பார்க்குற ஒர்க்கை நம்ம பார்க்க போகிறது இல்லை. தட்ஸ் அ தின் லைன் பிட்வீன் போலீசிங் அண்ட் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். வி சப்போர்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைட். அவங்களுக்கு சில கேசஸ்க்கோ இல்லை ரெக்வஸ்ட்கோ நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்களே எங்கள் கம்பெனியில் எடுக்கிறப்ப வி டேக் இட் அஸ் அ சர்வீஸ் ரெக்வஸ்ட். கேஸ்ன்ற வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் இந்த சர்வீசஸ் கொடுக்குறோம், நீங்கள் அந்த சர்வீஸ் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி போஸ்ட் மேரிட்டல் கேசஸ் ரைட். ஸோ ஹஸ்பண்ட் வந்து அவர் மொபைலை கொடுத்து சார் என் மொபைலில் இந்த ஃபோட்டோ இருக்குது, இதை வந்து ப்ரூஃப் பண்ணணும்னா வி கிவ். So the opposite person அவங்களோட மொபைல் எடுத்து வந்து கொடுத்தாருன்னா we don't do, we are not supposed to do being a registered company right. அதெல்லாம் பண்ண மாட்டோம். So we clearly define the line. So யாராச்சும் கால் பண்ணி சார் என்ன ஒரு பர்சனை ட்ரேஸ் பண்ணணும், ஒரு மிஸ்ஸிங் பண்ணணும்னா we clearly say we don't do that. Okay. Even we have the capabilities that we don't do that. We are not authorized to do. We have a ethics, we don't do that. Okay. இப்போ என்னோட ஒரு கொஸ்டின் என்னன்னா, சைபர் ஃபாரன்சிக் பீப்புள்ஸ் வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ். லைக் எப்படின்னா அவங்க ஒரு போலீஸாவும் இருக்காங்க, போலீஸ் கிரைம்லேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கன்சல்டன்ட்டாவும் இருக்காங்க, ஒரு கம்பெனியாவும் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த மூணுத்துக்கு ஆக்சுவலி என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஓகே, when it talks about law enforcement, போலீஸ் மட்டும் இல்ல, law enforcement agencies என்னன்னா வந்து அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கும். அந்த எவிடன்ஸை வந்து அவங்க ப்ரூஃப் பண்ணணும் கோர்ட்ல. இது இந்த மொபைல்ல இருந்தது, இது இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்தது ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதுக்குண்டான கோர்ட் இன்க்ளைன் ப்ரொசீடிங்ஸ்க்கு போலீஸ் போவாங்க. யூ டேக் அ கம்பெனி, அதான் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ்ல வி கால் இட் அஸ் சைபர் கிரைம், சைபர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கம்பெனி டேர்ம்ஸ்ல வி ஹேவ் அ நேம் கால் DFIR, டிஜிட்டல் ஃபாரன்சிக் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு அட்டாக் நடந்துச்சு, ஆப்பனன்ட் கம்பெனி நம்ம டேட்டாவை எடுத்துட்டாங்க, உள்ள வேலை பார்க்குறவரை ஒரு டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டாருன்னா தே டேக் இட் இன்டர்னல். இதே ஃபாரன்சிக் ரிப்போர்ட் தான் பண்ணுவோம், அதே தான் கம்பெனியில் கொடுப்போம். கம்பெனி ஓன்ட் கோ ஃபார் கோர்ட். அவங்க இன்டர்னலாக அதை ஃபைன் வித் தட் எவிடன்ஸ் தே டேக் ஆக்ஷன்ஸ். கன்சல்டன்ஸ் வில் பி a hybrid. I do consulting for many firms, right? So போலீஸ் கேட்குறப்ப we give court proceedings report, கம்பெனி கேட்குறப்ப அவங்களுக்கு தேவையான ரிப்போர்ட் கொடுப்போம். பட் கோர்ட்டுக்கு போகணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இப்போ ரிப்போர்ட்னு சொல்றீங்களா? கன்சல்டிங்ல ரிப்போர்ட்னா நீங்க எதை மீன் பண்ணி ஆக்சுவலி நீங்க அவங்கள கைட் பண்றீங்களா? இப்படிலாம் இல்ல, ரிப்போர்ட் இந்த சென்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறீங்க, ஒரு சிசிடிவி இருக்கு சார், இந்த சிசிடிவில இவர் தான் இருக்காருன்னு ப்ரூஃப் பண்ணும், இல்ல இந்த சிசிடிவில இருக்க வீடியோ மாடிஃபைடு இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணும். ஸோ வாட் வி டூ இன் ஃபாரன்சிக் டெர்மினாலஜிஸ் வி கால் இட் அஸ் அன் எவிடன்ஸ். சிசிடிவி ஒரு எவிடன்ஸ், உங்க மொபைல் ஒரு எவிடன்ஸ். அந்த மொத்த எவிடன்ஸை இமேஜ்னு சொல்லுவோம். ஃபாரன்சிக் டெர்மினாலஜிஸ்ல இமேஜ்னா இட்ஸ் நாட் அ போட்டோ, இட்ஸ் அ கம்ப்ளீட் காப்பி ஆஃப் த எவிடன்ஸ். 100 GB 100 GB ஒரு காப்பி, 500 GB 500 GB ஒரு காப்பி. அது ஃபாரன்சிக் இமேஜ்னு சொல்லுவோம். we call it as a forensically sound practice. அது ஒரு எக்ஸாக்ட் காப்பியா எடுத்து வச்சு ஃபாரன்சிக்ஸ்ல நீங்க கேஸ் சால்வ் பண்றீங்களோ இல்லையோ தட் இஸ் செகண்டரி. பட் நீங்க என்ன பண்ணணும்னா வந்து you need to keep the evidence intact. எவிடன்ஸை மாடிஃபை பண்ணிடக்கூடாது, ரைட்? ஸோ கேஸ் சால்வ் பண்றீங்களோ இல்லையோ எவிடன்ஸ் அப்படியே இருக்கணும். அதான் கோர்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன். ஆக்சுவலி அது ஒரு ராவா you should not touch the evidence. நீங்க மூவிஸ்ல பாத்திருப்பீங்களா, போலீஸ் ஒரு நைஃப் இருக்கும், ஒரிஜினல் நைஃபை தொட மாட்டாங்க, ஒரு கர்ச்சீஃப் போட்டு எடுப்பாங்க. ஓகே, இன் டிஜிட்டல் வாட் வி டு, ஒரிஜினல் எவிடன்ஸ் நமக்கு வரும், அது ஒரு ஃபாரன்சிக் இமேஜா இன்னொரு காப்பி எடுத்து வைப்போம், அந்த காப்பியை தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இட்ஸ் a procedure, we have a set of procedures. As such in India we don't have a rule, we follow NIST rules, regulations இருக்கு. ஸோ ஒரு மொபைல் இமேஜ் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், ஒரு ஹார்ட் டிஸ்கை பண்ணணும்னா எப்படி பண்ணணும், ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. we follow the procedures. ஒரு எவிடன்ஸ் இன்னைக்கு என்னோட ஜூனியர் சொன்னாங்க, சார் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு ஒரு சிசிடிவி வந்திருக்கு,
அதை இமேஜ் பண்ணி வைங்க, நான் நாளைக்கு வந்து அனலைஸ் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ வி ஹேவ் த செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். நான் கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணுறப்ப இட்ஸ் நாட் லைக் தட் நான் தான் ஒரு இன்வெஸ்டிகேட்டர், நான் மட்டும் தான் இதை பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. யூ நீட் டு சே தட் எனி ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர் டூயிங் த ப்ராசஸ் should be able to get the same report. அதே ரிப்போர்ட் வரணும், அதே வேல்யூஸ் வரணும், அதே ஹேஷ் வரணும். இதில் இட்ஸ் மேஜர் ரோல் இஸ் எத்திக்ஸ். உங்க கிளைண்ட்டுக்காக நீங்க ரிப்போர்ட்டை மாற்றி கொடுக்க முடியாது, ரைட்? வி டோன்ட் டூ இட் எனி காஸ்ட், ரைட்? ஓகே, அந்த மாதிரி உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன் மெனி பீப்புள், ரைட்? வந்து கேட்பாங்க, சார் இந்த ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து விட்றேன், இதை வந்து இந்த மொபைல் இருந்துச்சுன்னு கொடுங்கன்னுவாங்க. அந்த மொபைலில் அந்த ஃபோட்டோ எடுத்தது வந்து 25ல எடுத்திருப்பாங்க, அந்த ஃபோட்டோ 21ல எடுத்ததா சொல்லுவாங்க. எவிடன்சஸ் won't lie, right? ஸோ அதில் மெட்டா டேட்டா இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்து கொடுப்போம். நாங்கள் செக் பண்ண we don't rely on tools will do next finish. We do real depth. I do PhD in that. நான் அதில் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் டூல்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாலுமே அதை அனலைஸ் பண்ணி we authorize, we sign and seal and give it, right? So we sometimes when called in the court of law we go as expert witness also, right? ஸோ அந்த இடத்துல போகிறப்போ ஒரு ஜட்ஜுக்கு நீங்கள் புரிய வைக்கணும், அவட்ட போய் நீங்கள் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பேச முடியாது. ஐயா இந்த எவிடன்ஸ்ல இந்த ஃபோட்டோ இருந்துச்சு, இந்த ஃபோட்டோ இந்த மொபைல் எடுத்தது தான், இந்த ஃபோட்டோவோட மெட்டா டேட்டால இந்த மொபைலோட ஃபுட் பிரிண்ட் இருக்கு, அதனால இந்த ஃபோட்டோ இந்த மொபைல் இருந்தது மாடிஃபைட் இல்லைன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ லேமன் டேர்ம்ஸ்ல you should be able to report. Forensics 30% is tools and skills, 70% is document. It comes in experience. ஓகே, ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணா நீங்க அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளா தான் இருக்க முடியும். டெஃபினெட்லி. Obviously each and every service request we grow, right? முதல் ரெக்வெஸ்ட்ல ஒன்று விட்டுருக்க மாட்டோம், அடுத்த ரெக்வெஸ்ட்ல அதை நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ each and we give many court proceedings, right? ஸோ ஒவ்வொரு ரிப்போர்ட்டும் we make it new. எங்களுக்கு அது ஒரு நியூ லேர்னிங் தான். ஓகே, ஸோ இது நீங்கள் நிறைய விஷயம் சொல்கிறீங்க. இதில் நான் என்ன பார்க்குற ஒரு விஷயம்னா, இப்போ சைபர் செக்யூரிட்டி டொமைன் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா வி ஹாவ் வேரியஸ் டொமைன்ஸ், வேப்டு, அப்புறம் வெப் செக்யூரிட்டி, நெட்வொர்க் செக்யூரிட்டி, அந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ் எங்களுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் இதில் பெருசாக பார்க்குறது என்னன்னா, இதில் எங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்தாலே போதுன்ற மாதிரி இப்போ ஒரு மெயின் கண்டென்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ ஃபாரன்சிக்கை பற்றி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோன்றது என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி நீடுன்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது கரெக்டா இல்லை இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சார் தட்ஸ் வாட் மேபி ஃபாரன்சிக் கம்பெனிஸ்க்கு நீங்கள் இன்டர்வியூஸ்னு போனீங்களே அவங்க என்ன கேட்பாங்க, they expect a bare minimal experience. நான் சொன்ன மாதிரி ஒரு எவிடன்ஸை டேரெக்டாக உங்கள் கையில் கொடுக்க முடியாது. யூ ஆர் ஃப்ரெஷர், ரைட்? நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்கன்னா யூ cannot give it. ஸோ அவங்களுக்கு பேர் மினிமல் ஃபாரன்சிக்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு எவிடன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது செகண்டரி, ஒரு எவிடன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஒரு கிரைம் சீனில் போய் எடுக்கிறீங்க, நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் இந்த இதை நானே பண்ணிட்டேன் சார், ஸோ மொபைல் எடுத்தேன், கனெக்ட் பண்ணேன், இதை டேட்டா பார்த்தேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், வச்சேன், ஓகே ஃபைன். ஸோ அதை கோர்ட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. ஒரிஜினலாக தொடவே கூடாது. யூ ஷுட் நாட் டச் த ஆக்சுவல் எவிடன்ஸ். யூ ஷுட் மேக் அ ஃபாரன்சிக் காப்பி ஆஃப் த எவிடன்ஸ். அதை தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஓகே, ரைட்? முதல்ல கோர்ட்டில் நீங்கள் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்காது, ரைட்? ஸோ when you go initially you need to prove that this is a digital evidence, எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அதை ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது மொபைலில் இருந்துச்சுன்னா இதை பிரைமரி எவிடன்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக போறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்னு சொல்லி கோர்ட்டில் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோட்டோவோ ஆடியோவோ வீடியோவோ அதில் இருந்துச்சுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எடுத்தோடனே நம்ம சொல்கிற மாதிரி சார் இது நான் ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன், சைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி வாங்க முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் சைபர் ஃபாரன்சிக் பீப்புள் இருக்கீங்க. இப்போ நான் சைபர் செக்யூரிட்டி டொமைனில் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நான் மூவிஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு நார்மலாக நிறைய விஷயங்கள் தோணும். நீங்க அந்த மாதிரி பார்த்ததுலேயே மூவிஸ்ல எனக்கு இந்த சீன் வந்து பர்டிகுலர் ரொம்ப எனக்கு ஃபன்னியாக தோணுச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயம். மூவிஸ் மட்டும் இல்லாமல் பேபி ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட் லாங் அகோ, லைக் ஹேக்கர்ஸ்னு ஒரு மூவிஸ் வந்துச்சு 90sல, ஏஞ்சலினா ஜூலியோட, ரைட்? ஸோ தட் வாஸ் நீங்க சொல்ல மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன். என்ன பண்றாங்க, they do for a common cause, ஆக்டிவிஸ்ட் மாதிரி பண்ணாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஐ காட் இன்ஸ்பயர்ட் ஆர் லேர்ன்ட் ஆர் சம்திங் ஃப்ரம் மிஸ்டர் ரோபோட். உங்களுக்கு தெரியும் மிஸ்டர் ரோபோட்? என்னோட கரியர் ஸ்டார்ட் ஆனதே மிஸ்டர் ரோபோட் பார்த்து தான். அந்த மாதிரி. பட் ஆனால் வந்து யூ நோ, ரைட், media people or those who do for movies, they do exaggerate something. ஒரு exaggerate மிதிச்சா கார் பின்னாடி போற மாதிரி ஒரு exaggeration இருக்கும். That happens in forensic also. So அதனால அதுல எது வேணுமோ அதை எடுத்துக்கணும். Exaggerated contents you leave it. பட் அதை நீங்க ரியல் வேர்ல்ட்ல அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஆக்சுவலி ஃபாரன்சிக்ன்றது தெலுங்கு பட சினிமான் மாதிரி சொல்றீங்க. ரொம்ப எக்ஸாக்ரேட்டடாக காட்டுவாங்க எல்லாத்தையுமே. எக்ஸாக்ட்லி. ஸோ ஓகே, இப்போ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல. இப்போ என்னோட ஒரு கொஸ்டின் என்னன்னா, சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, கரெக்டா? இப்போ நான் வந்து ஒரு 12th ஸ்டூடெண்ட்டாக இந்த கரியரை பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ ஒரு 12th ஸ்டூடெண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன மாதிரி திங்ஸ் வந்து இப்போ என்ட்ரி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்டென்ட் இருக்கும். நான் வந்து உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க என்ன ஃபீல் பண்ணலாம் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை பார்த்து? ஓகே, நாட் ஒன்லி 12th ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கூட நான் ஒரு காலேஜில் ஒரு செஷன் கொடுத்து தான் வந்தேன். ஓகே, ஸோ அவங்களுக்கு 2 days செஷன் கொடுத்தோம். நாங்கள் என்ன சொன்னோம்னா வந்து யூ ஸ்டார்ட் வித் வாட் இஸ் பேசிக் ஹார்ட்வேர்னா என்ன, நெட்வொர்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்ப்யூட்டருக்கு ஐபி எதுக்கு இருக்கு, மேக் இருக்கு, போர்ட்னா என்ன, ப்ரோட்டோகால்னா என்ன, ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, 2 கம்ப்யூட்டர் எப்படி கனெக்ட் ஆகுது, சைபர்னா என்ன, இல்லை சைபர் செக்யூரிட்டி ஆர் சைபர் அட்டாக்ஸ்னா என்ன, ஒருத்தர் அட்டாக் பண்ணுறாரு, ஒருத்தர் டிஃபெண்ட் பண்ணுறாரு. யூ நீட் டு நோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் தட். ஸோ கம்ப்யூட்டரோட ஃபவுண்டேஷன், நெட்வொர்க்கோட ஃபவுண்டேஷன், தென் கால் நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெட்வொர்க் கனெக்ட் ஆயிடுச்சு, டேட்டா ஒர்க் ஆகுது, வேர்ல்டு வைட் நமக்கு ஒர்க் பண்ணிருக்கோம். அதில் எப்படி அட்டாக் நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் டிஃபென்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு தேவை இண்டஸ்ட்ரிக்கு அட்டாக்கர்ஸ் தேவையில்லை, இண்டஸ்ட்ரி நீட்ஸ் டிஃபெண்டர்ஸ். 20 years முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ 2005ல நான் ஹேக்கர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் யாராச்சும் சொன்னாங்கன்னா many companies will be interested. இன்னைக்கு டேட் யூ நோ, ரைட், none of the company gives you ID card called hacker or ethical hacker. Hacking is a skill set.
ஃபைன். ஆனா மீடியால உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல உங்களுக்கு இல்ல மத்ததுல தெரியும், they give it a hype on hacking, bug bounties and on. இந்த நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே ஹேக்கர்ஸ் வந்து ட்விட்டரை ஹேக் செய்து விட்டார்கள். பட் அவங்களுக்கு ரியலா தெரியல அது ஒரு பக் இருக்கும், அதை அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு பேக் எண்ட் தெரியுது இல்ல. பட் அதை அவங்க மீடியா எப்படி போர்ட்ரேட் பண்றாங்க நம்ம ஊர்லனா ஹேக்கர்ஸ் அப்படின்னா இப்போ ஸ்டில் நம்ம கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கறதுக்கு பீப்புள் இப்பயும் பயப்படுறாங்க. ஆப்வியஸ் கரெக்ட். இல்லை என்னோட ஸ்டூடெண்ட்ஸே வந்து என்னோட மாஸ்டர்ஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஒர்க் இன் த இண்டஸ்ட்ரி 5 years 10 years அதை ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒன் ஆஃப் த கேர்ள் ரைட், ஷீ இஸ் குட் அட் பைனரி ரிவர்சிங் ரைட், ஷீ ஒர்க்ஸ் ஃபார் அ கம்பெனி. அந்த கம்பெனி அவங்கள கம்பெனியோட டேட்டாவை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. பட் அதே இது ஒரு பப்ளிக் மீடியாவில் அவங்களோட இது வரப்ப டாப் 10 உமன் ஹேக்கர்ஸ்னு சொல்லி அவங்க பேர் வருது மீடியாவில். ரைட், அவங்க ஒரு செக்யூரிட்டி இன்ஜினியரை எப்படி உமன் ஹேக்கர்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பாருங்க. மேபி மீடியாவுக்கு அது தேவைப்பட்டிருக்கும். இவங்களை வந்து ஒரு செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் சொன்னா, செக்யூரிட்டி இன்ஜினியர்னு சொன்னா எனக்கு புரியாது, ஹேக்கர் உமன் ஹேக்கர்னு சொன்னா மேபி ஒரு ஹைப் இருக்கும், இல்ல வந்து நிறைய பேர் கியூரியஸா வாசிப்பாங்கன்னு இருக்கும். பட் அதே வந்து ஒரு டேக்லைனா நம்ம கொண்டு போயிடக்கூடாது. அதுதான் மீடியாஸ் ஆர் ஒன்லி ஃபோக்கஸிங் ஹைப் அப்படின்றத நான் நம்புறேன். பிகாஸ் தட்ஸ் தேர் ரெவன்யூ ரைட். அவங்களுக்கு மேபி வாட் வி டூ டே அண்ட் டே அவுட், நம்ம ரெவன்யூக்காக நம்ம ஒர்க் பண்றோம். தே டூ இட், பட் தேர் இஸ் a thin line, they need to follow the ethics. நீங்க சொன்ன மிஸ்டர் ரோபோட் இருக்கு இல்லையா, அந்த மூவி எடுக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பரா ஒரு எத்திக்கல் ஹேக்கர் டீமை ஹையர் பண்ணி நீங்க என்ன இண்டஸ்ட்ரியில பேக் எண்ட் பண்றீங்க அதெல்லாம் கேட்டுட்டு, நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா பைத்தானோட ஸ்கில் அந்த ரோலிங் போறது நம்ம காட்டியிருப்பாங்க, ஒரு ப்ராப்பர் நெட்வொர்க் ஸ்கேனிங் பண்றது காட்டியிருப்பாங்க, ஒரு டாஸ் எப்படி நடக்குதுன்றத. ஐ ரிமெம்பர் லைக் மிஸ்டர் ரோபோட் பத்தி சொல்றப்ப அதுல ஒன் சீன் ரைட், இந்த ஃபர்ஸ்ட் சீரிஸ் தே மென்ஷன் அபவுட் an IP ஒரு பேப்பர்ல. அந்த IP நம்பர் will be odd number. I reported them. அந்த ரோபோ சீரிஸோட டைரக்டருக்கு we reported it. ஓகே, 225 மேல ஐபியே இருக்காது, ஒரு நம்பர் somewhere around 300 காமிச்சது ஐபி நோட் பண்ணிருந்தாங்க. It's all about curiosity right. நீங்க எவ்வளவு இன் டெப்தா கத்துக்கிறீங்க. forensic is all about observing. நீங்க அந்த எவிடன்ஸ் எப்படி வருது, அது எப்படி போட்டோ இருக்கு, ஒரு போட்டோ இருக்குன்னா இது ஐபோன்ல வந்த போட்டோவா இல்ல ஆண்ட்ராய்ட்ல வந்த போட்டோவா இல்லாட்டி இந்த கேமரால எடுத்த போட்டோவான்னு ப்ரூஃப் பண்ண தெரியணும். Tool will do everything, but being an investigator right, நீங்க அதை வந்து asked you need to explain. We want a mental model right. அவங்க அந்த mental model நமக்கு typically இன்னைக்கு நம்ம AI platforms நிறைய இருக்கு. AI will do the whole stuff. But we should be able to, AI won't come and sign, AI won't come and speak in the court, right? So we need to be the forefront. So AI என்ன கொஸ்டின் கேட்கும் சொல்லி AI ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். பட் ஜட்ஜ் என்ன கேட்பாரு, இல்ல போலீஸ் என்ன கேட்பாங்க, இல்ல கம்பெனியோட ஹெட் என்ன கேட்கறாங்கன்றத someone has to take the responsibility and answer that. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இப்போ 12th ஸ்டூடெண்ட்லாம் இப்போ நீங்க சொல்றது அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பேக் எண்ட்ல கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை வேணும்ன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி இதுல டிகிரி இம்பார்ட்டன்ட்டா இல்ல ஸ்கில்ஸ் இங்க இம்பார்ட்டன்ட், இங்க எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி, இது நாட் ஓன்லி இன் ஃபாரன்சிக், சைபர் செக்யூரிட்டின்ற டொமைன் வந்தாலே நிறைய பேர் கேட்குறது நான் டிகிரி டாப் பண்ணிடுறேன், டிகிரின்றது வேண்டாம், ஏன்னா ஸ்கில்ஸை மட்டும் தான் கம்பெனிஸ் பாக்குறாங்க. ஏன்னா நீங்க ஒரு கம்பெனியோட ஃபவுண்டருமே, கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க அதை வேற எதையுமே ரிலேட் பண்ணாம டைரக்டா உங்களோட கம்பெனில ரிலேட் பண்ணுங்க. நீங்க எப்படியாப்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எடுக்கிறீங்க? ஓகே, we'll take it on the we'll do the devil's advocate right. So நீங்க சொல்ற மாதிரி இப்போ நீங்க ஸ்கில்ஸ் தான் ஓகே சார், இப்போ எனக்கு ஸ்கில் இருக்கு எடுத்துங்கன்னா நான் எடுத்துக்குவேன், I can give you a salary for some working right. பட் நான் ஒரு கம்பெனில போய் ஒரு ப்ராஜெக்ட் கேட்கறேன், ஒரு forensic ப்ராஜெக்ட் நான் வாங்குறேன், அவங்க கேட்பாங்க உங்ககிட்ட என்ன ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குன்னு, என்கிட்ட இந்த மாதிரி 4 பேர் ஒர்க் பண்றாங்கன்னா அவங்களோட ஸ்கில் என்ன? I cannot say that he is highly skilled. வேற என்ன ஸ்கில்லுக்கு ஒரு அத்தரைசேஷன் வேணும்ல. டிகிரி இஸ் a certificate, you do any third party certificate, it's a certificate for them, it's a protocol, we call it as a compliance. இது இருந்தா தான் நீங்க இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லைசன்ஸ் வாங்கணும்னா உங்களுக்கு 18 வயசு ஆகணும், அது கம்மியா இருக்கிறப்ப நீங்க ஓட்டிருப்பீங்க, பட் as per the protocol இருக்கணும். ஸோ நீங்க அதாவது டிகிரி இஸ் நாட் அ மேண்டேட், பட் இட்ஸ் நாட் ஃபார் ஆல். நம்ம இதுக்கு முன்னாடி சில எக்ஸ்பர்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம். few dropouts are there, they are CEOs of the companies, but it's like superstars. தமிழ்நாடுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் தான், இந்தியாவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் தான். அந்த மாதிரி ஆட்மேன் அவுட் இருப்பாங்க. 100 கிளாஸ்ல இருக்க 100 பேருமே ஆட்மேன் அவுட்டா இருக்க முடியாது. அப்படின்றப்ப அவங்களுக்கு டேக்கன் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட், நிறைய அவங்க வந்து அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க ரைட். ஸோ அதனால அவங்க அதுல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. எல்லாரும் அது வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ when you ask it right, whenever there's a need for a degree, ஒரு டிகிரியோ சர்டிஃபிகேட்டோ, I interview many candidates right. நாங்க போறப்ப ஒரு 100 ப்ரொஃபைல் கொடுத்துட்டு சார் எனக்கு ஒரு 5 பேரை ரெக்ரூட் பண்ணி கொடுங்கன்னா ஒரு மணி நேரத்தில் நான் 20 பேர்ட்ட தான் பேச முடியும். அந்த 100 ப்ரொஃபைல்ல இருந்து 20 பேர் ரெஸ்யூம் எப்படி இன்னைக்கு AI is doing that right. எப்படி நம்ம அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம்? கீவேர்ட்ஸ் வச்சு தான். ஒரு சாக் அனலிஸ்ட் எனக்கு எடுத்து கொடுங்கன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா வந்து we search for keywords, TCP/IP, Wazoo, Splunk, இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று. It can be a certification, it can be a self study, anything right. At the end of the day இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் typically knocking the door for interview right, but you go sit and attend, நீங்க தான் போய் அங்க உட்கார்ந்து பேச முடியும். என்னோட क्वेश्चनனா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு என்ட்ரி லெவல் வரைக்கும் தான் தேவைப்படுது. உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கில் தான். It's a kickstarter right. So நீங்க போறதுக்கு நான் அந்த 100 பேர்ல இருந்து 20 பேரை நான் இன்டர்வியூ கூப்பிடுறதுக்கு it will help. என்கிட்ட நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து சொல்லுவாங்க சார் நான் ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கேன் ரைட். I don't want to name the company, many companies are giving certificates right. சொன்னாரா நான் சொல்லுவேன், I'll ask them okay you have done a ethical hacking certificate right, so top 5 ethical hacking skills இல்லாட்டி 5 ethical hacking steps இருக்கும்.
அந்த கோர்ஸ்லேயே இருக்கும். ஐ யூஸ் டு ட்ரெயின் ஃபார் தட் கோர்ஸ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அவங்க படிச்ச 5 ஸ்கில்ஸ் ஆர்டரா சொல்ல தெரியும். ஓகே. ISO SLAS ஏல நம்ம மனப்பாடம் பண்ணி காலேஜ்ல படிச்சிருப்போம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்டான ஒரு பார்ட்டா இருக்கும். சரி, நீங்க நெட்வொர்க்னு ஒரு கோர்ஸ் படிச்சிருப்போம். இப்போ நீங்க சைபர்ல கேரியர் எடுக்கணும்னா நெட்வொர்க்ல ISO SLAS வழியா தான் அட்டாக் டிஃபென்ஸ் எல்லாமே போகுது. அதை கரெக்டா டாக் பண்ண தெரியும். இன்னைக்கு நான் காலேஜ்ல அதான் கேட்டேன், ஒவ்வொரு லேயர்லயும் ஒரு ப்ரோட்டோகால் நேம் சொல்ல முடியுமா? சார் நாங்க அந்த எக்ஸாம் 1 இயர் முன்னாடி முடிச்சிட்டோம், இப்போ எங்களுக்கு தெரியல. பட் கம்பெனிஸ்க்கு என்ன வேணும்? கம்பெனிஸ் டோன்ட் வி நோ ரைட், நீங்க அவ்வளவா ஸ்கில்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். They expect the same thing. Interviewers, companies expect foundation to be same. IP கணக்கு தான். 325 னு சொன்னா 325 நம்பர் ஐபில வராதுன்னு சொல்லணும். ரைட்? ஒரு ஐபியை கொடுத்தா இது பப்ளிக் ஐபியா பிரைவேட் ஐபியான்னு சொல்ல தெரியணும். ரைட்? அது சொல்லாம சார் நான் ஒரு ஹேக்கிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன்னா அந்த கேண்டிடேட் அதான் கேட்டேன், FTP-யோட போர்ட் நம்பர் என்னன்னு கேட்டேன். ஓகே. He was not able to say 2021 சொல்ல தெரியல. அப்புறம் ஒரு ஹேக்கிங் சர்டிஃபிகேட் 20 மாடியூல் படிச்சேன், இத்தனை சர்டிஃபிகேட் பண்ணேன். what will எனக்கு தெரிஞ்ச company might not be interested in hiring them. எனக்கு தெரிஞ்ச people 72,000 க்கு சர்டிஃபிகேட் பண்றாங்க. 1 lakh கிட்ட சர்டிஃபிகேட் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. 1 lakh உங்க கையில இருந்துச்சுன்னா ஒரு சிஸ்டம் வாங்க, அதுல லினக்ஸ் போடுங்க, ஓபன் சோர்ஸ் டூல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்க, நீங்களா படிங்க. ஃபைன். ஓகே. இது எப்படி நீங்க ப்ராஜெக்ட் பண்றீங்க? இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயம், இத நான் நிறைய இடத்துல நான் பேசிட்டு இருக்கேன் இந்த ஒரு விஷயத்தை. பட் தே ஆர் நீ உனக்குலாம் எப்படி நீங்க அதை பண்றீங்கன்ற மாதிரி பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இல்ல. நீ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டா இப்போ உங்களுக்கு இந்த ஒரு சிந்தனை இருக்குல்ல, இது நீங்க எப்படி பீப்புளுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்ம சொன்ன கான்செப்ட் தான். ஸோ யூ கெட் யுவர் ஓன் சிஸ்டம், ரிசோர்சஸ், பேர் மினிமல் ரிசோர்சஸ் வச்சு நீங்க டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வச்சு படிக்கிறீங்க. பட் இட்ஸ் நாட் பி த டே பிஃபோர் த இன்டர்வியூ. என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, சார் நாளைக்கு இன்டர்வியூ இன்னைக்கு என்ன படிக்கலாம்னு சொல்லி. நத்திங் லைக் தட். இட் ஷுட் பி அ டிசிப்ளின். ஸோ சைபர்ல வி ஹேவ் அ கேட்டகரி. நீங்க படிக்கணும்னா ஒரு 30 hours ஃபவுண்டேஷன், 30 மணி நேரம் ஃபவுண்டேஷன் படிங்க. நெக்ஸ்ட் 60 hours இன்டர்மீடியட் கோர்ஸ். இந்த 30 hours ஃபவுண்டேஷன்ல சைபர் செக்யூரிட்டினா என்னன்றதுல இருந்து ஒரு என்னென்ன டொமைன் சைபர்ல இருக்குன்றது வரைக்கும் நீங்க படிப்பீங்க. ரைட்? அதான் ஃபவுண்டேஷன். 60 ஹவர்ஸ்ல இதுல என்ன இருக்கு சார்? VAPTன்னு ஒன்று இருக்கு, DFIRன்னு ஒன்று இருக்கு, சம்திங் லைக் செக்யூர் கோடிங்னு ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு டொமைன், அதை பத்தி நீங்க படிப்பீங்க. ஸோ 30 + 60 90 ஹவர்ஸ்ல நீங்க சொல்றீங்களா யூ ஸ்டடி அ 4 years டிகிரி கோர்ஸ். அதுல நீங்க உங்க காலேஜ்ல சொல்லி கொடுத்துருக்கணும், இல்ல நீங்களா செல்ஃப் ஸ்டடி பண்ணிருக்கணும். ஒரு 90 ஹவர்ஸ் படிச்சு அதை நீங்க ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி லிங்க்டின்ல போட்டுருங்க. யூ டூ சம் CTFs, ப்ளே சம் CTFs, ரைட்? ஸோ கம்யூனிட்டி மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுங்க, நல்கான் OWASP ரிலேட்டட் கம்யூனிட்டி மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுங்க. தட் வில் பில்ட் யுவர் ப்ரொஃபைல். நோ மோர் ரெக்ரூட்டிங் இஸ் கோயிங் டு பி லைக் இன்டர்வியூ பேஸ்ட். உங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் பார்ப்பாங்க, உங்களோட லாஸ்ட் 1 year நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பார்த்தா உங்களுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க. இன்டர்வியூக்கு முதல் நாள் போய் லிங்க்டின் அப்டேட் பண்ணா யூ ஒன்ட் கெட் a job. எக்ஸாக்ட்லி. ஓகே. அது ஒரு ப்ராப்பரான அப்டேட் நம்ம கொடுத்துட்டோம். இட்ஸ் a discipline, right? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நானே பார்த்திருக்கேன், எங்க அப்பா சொல்லுவாரு டெய்லி 5 நிமிஷம் 10 நிமிஷம் படின்னு. நம்ம பரீட்சைக்கு முதல் நாள் தான் படிப்போம், ரைட்? ஆனா we made a practice. இன்னுமே ஃபாரன்சிக்ஸ்ல டெய்லி ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் படிச்சிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு சர்வீஸ் ரெக்வெஸ்ட்க்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ மேக் இட் as a practice. டெய்லி இல்லாட்டியும் வீக்லி ஒன்ஸ் படிக்கிறதுன்னு பார்க்காம அது ஒரு ஸ்கில் அக்வயர் பண்றீங்க. உங்களுக்கு 100 ரூபா 1000 ரூபாய் கிடைச்சா அப்படி இருக்கும். தட்ஸ் a skill set. ஸோ அப்படி இப்போ அக்யூமுலேட் பண்ணி நீட் டு அக்யூமுலேட். ஒரே நேரத்தில் தூக்கி தலையில வைக்க முடியாது. நீட் டு அக்யூமுலேட், தென் யூ வில் கெட் a job. நான் ஒரு இன்டர்வியூல ஒன்று கொடுத்துருப்பேன். அதுலயும் நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ கிட்ட சொல்லியிருப்பேன். அவங்க கேட்பாங்க சைபர் செக்யூரிட்டி எப்படி நீங்க பாக்குறீங்க? இங்க யாருமே எக்ஸ்பர்ட்டே கிடையாது நம்ம ஊர்ல. எல்லாருமே லேர்னர் தான். நீங்க பாக்குற நெட்வொர்க் செக்டரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எல்லாருமே லேர்னர் தான். இப்போ நீங்க இப்போ சொல்லும் போது எனக்கு அது ரிமெம்பர் ஆகுது. நீங்க என்ன சொல்றீங்க? டெய்லி நான் ஒரு புது விஷயத்தை ஃபாரன்சிக்லயே கத்துப்பேன்னு சொல்றீங்க. சோ அது ஏன் நீங்க கத்துக்கணும்? பிகாஸ் நீங்க அந்த ஸ்கில் அப்கிரேட் பண்ணணும். அகைன் சைபர் செக்யூரிட்டி, சைபர் ஃபாரன்சிக் இஸ் நாட் லைக் மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ். A+B² ஃபார்முலா கிடையாது. எப்பயுமே A+B² அதே தான் ஃபார்முலா. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆண்ட்ராய்டு இப்ப கிடையாது. இப்ப இருக்க ஆண்ட்ராய்டு அடுத்து எப்படி இருக்கும் தெரியாது. ஐ ரிமெம்பர், லைக் ஐ மென்ஷன்ட் யூ, ரைட்? ஸோ நான் என்னோட அகடமிக்ஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் தான். ஐ வாஸ் ஃபீலிங் அவுடேட்டட். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்தேன், தே காட் பிளேஸ்ட், ஐ காட் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஐ வாஸ் பேஷனேட் அபவுட் டீச்சிங், கலாம் சரோட இன்ஸ்பிரேஷன், எவ்ரிதிங் இஸ் ஓகே, ரைட்? பட் ஐ ஃபீல் லைக் ஐ வாஸ் கெட்டிங் அப்சலேட் இன் 22. அதுக்கப்புறம் தான் ஐ கேம் அவுட் அண்ட் ஐ டுக் த ரிஸ்க் அண்ட் கேம் அவுட் அண்ட் ஸ்டார்டட் திஸ். ஸ்டில் நவ் ஐ அம் இன் டச். தட்ஸ் வை லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ட்ராப் அவுட் தேர் எஜுகேஷன். அவங்க ஏன் ட்ராப் அவுட் பண்றாங்க நான் பார்க்கும்போது, இந்த அகாடமிக்ஸ் நமக்கு எப்படி இருக்குன்னா நம்ம நாலேஜ் டம்ப் பண்றதுன்ற மாதிரி எனக்கு ஒரு பர்டிகுலர் ஃபீல். ஏன்னா ஒரு இப்பயுமே வந்து OAPS 2021 அந்த ரேஞ்சில தான் நம்ம ஊர்ல இப்பயும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் நமக்கு 25ன்னு ஒன்று வந்தது, 26க்கும் நமக்கு வந்துருச்சு. LLM மாடல் நம்ம லாஸ்ட் இப்போ டிஸ்கஸ் பண்ணது, LLM பேசிக்ல நம்ம OAPS வந்து விட்டுருக்காங்க. இது எத்தனை காலேஜ்ல அப்டேட் பண்ணிருக்காங்க? சரி, நீங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்த மாதிரி நான் give you a layman term example. ஒரு கேண்டிடேட் வைரஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வைரஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுப்பாங்க. 99ல வந்து ஐ லவ் யூ வைரஸ் சொல்லுவாங்க. இட்ஸ் a VB ஸ்கிரிப்ட், ரைட்? ஸோ இன்னைக்கு என்ன வைரஸ் வந்திருக்கு? ஒரு APT36ன்னு சொல்லி ஒரு பாகிஸ்தான் APT இருக்கு. அது இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸை இன்ஃபெக்ட் பண்ணுச்சு 2 years முன்னாடி. இதை பத்தி தெரியுமான்னு கேட்டா APTனா என்னன்னு கேட்பாங்க. ஏன்னா APTன்ற கீவேர்டு அவங்க புக்ல இருந்திருக்காது, ரைட்? ஸோ அது உங்களுக்கு புக்ல வராது. நீங்க ஒரு யூ ஃபார்ம் அ நெட்வொர்க், யூ கம்யூனிகேட் வித் பீப்புள், ரைட்? அதுல தான் உங்களுக்கு வரும். Virtually you cannot what to say collegeஸையோ இல்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸையோ நம்ம வந்து டம்ப் பண்ண முடியாது. They do their duty. They have a compliance. அவங்களுக்கு இதான் எடுக்கணும், இது எடுக்கக்கூடாது. ஃபேக்கல்டிஸோட ஸ்கில் செட், அவங்களுக்கு இருக்க டைம் என்ன போடணுன்றது இருக்கும். They may do their best, right?
பட் பீங் an individual you need to put some effort. கண்டிப்பா. ஸோ அதான் நீங்க உங்களோட ஓன் எஃபெக்ட்ஸ் நீங்க எடுங்க. சேம் டைம் நீங்க ஓனா ரிசர்ச் பண்ணுங்க. நீங்க அந்த 1 லட்ச ரூபா இருந்தா நீங்க பிசி வாங்கி போட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதை தாண்டி காலேஜ் வந்து குறை சொல்லாதீங்க. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி டிகிரி இஸ் இம்பார்ட்டன்ட். See, as you asked, right, I worked at the university. யூனிவர்சிட்டில assistant professor இருந்திருக்கேன். I know the gap. யூனிவர்சிட்டியில் நாங்கள் எது சொல்லித்தரோம், எது சொல்லித்தரதுக்கு என்ன டைம் இருக்கு, கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, கேப் தெரியும். இந்த கேப்பை பிரிச் பண்ணுறதுக்கு we offered some courses, right? When I was taking care of the placement there, we gave them some complete placement. 4 years எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்தோம். பட் this didn't happen in many colleges. நான் நிறைய காலேஜஸ்ல போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்ல இருக்கேன். அவங்களுக்கு போய் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், சார் நீங்க 80 பேப்பர் ஆஃபர் பண்றீங்க, இந்த 4 பேப்பர் மட்டும் சைபர் செக்யூரிட்டி பேப்பர் சொல்லி கொடுங்கன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 4 பேப்பர் எலக்டிவ்ல வச்சிருப்பாங்க, அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. நான் ஒரு கம்பெனிக்கு சிம்பிள், Kriyavan is going to recruit for a college, உங்க காலேஜ்க்கு வரேன் அப்படின்னா நான் உங்க சிலபஸ் வாங்கி பார்ப்பேன். அதுல சைபர் ஃபாரன்சிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்குன்னா I might be interested. If you have not heard about forensic, not heard about evidence, my company might not be interested. அவனே ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ஜேடி இருக்கும். அவங்க கம்பெனி இந்த ஜாபுக்கே ஒரு எடுக்கணும், இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நீங்க ஃபிட் பண்ணீங்கன்னா தான் கம்பெனி எடுக்கும். கண்டிப்பா. சர்டிஃபிகேட் இருந்தா எடுக்காது, டிகிரி இருந்தா எடுக்காது, சிஜிபி இருந்தா தேர் ஆர் ஆல் கேட்வே. இன்டர்வியூல போய் உட்கார்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, ஒரு காலேஜ்ல ஏன் ஒரு ப்ராப்பரான ஒரு எஜுகேட் பீப்புள் பண்றதுல நான் ஏன் ஃபீல் பண்றேன்னு நான் சொல்றேன். அது கரெக்டான நீங்க சொல்லுங்க. ஒரு டீச்சர் இருக்காங்க, தே ஆர் நாட் அ சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர், தே ஆர் நாட் அ ஃபாரன்சிக் ரிசர்ச்சர். அவங்க ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, அவங்கள ஒரு 3 மாசமோ 4 மாசமோ வந்து ட்ரெயின் பண்றாங்க. அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஃபேக்கல்டி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவங்க சொல்லி தராங்க. கரெக்டா? மேபி இதனால ஒரு ப்ராப்பரான வே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போறது இல்லன்ற. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சொல்றீங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறாருன்னா ஒரு கியூரியாஸா எடுத்து படிப்பாரு. கியூரியாசிட்டிக்கு படிக்கிறதுக்கும் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ அதே மாதிரி தான் ஃபேக்கல்டிஸ்க்கும் நாங்கள் நிறைய எஃப்டிபிஸ் டெலிவர் பண்ணியிருக்கோம். ஒரு காலேஜில் எஃப்டிபி டெலிவர் பண்ணுறப்போ 1 வாரம் எஃப்டிபி அவங்க படிக்கிறாங்க, 1 வாரம் சைபர் செக்யூரிட்டி பற்றி படிக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு அவங்க அடுத்த நெக்ஸ்ட் 5 years அவங்க இந்த கோர்ஸ் எடுக்க போறாங்க. அந்த ஃபேக்கல்டி ChatGPTல உட்காந்து they are just writing the answers. ஃபைன், பிகாஸ் அவங்க சொல்றாங்க மை மேனேஜ்மெண்ட் ஆஸ்க் மீ திஸ், இதை முடிச்சாதான் எனக்கு வந்து அப்ரைசல் வரும்ன்றாங்க. ChatGPT எந்த லெவலுக்கு போயிருக்கு இல்ல, யூ நோ ரைட். ஸோ தேர்ஸ் படிக்கிறது யாருன்னா ஸ்டூடெண்ட்ஸோ ஃபேக்கல்டிஸோ படிக்கிறது இல்லை. ChatGPT வச்சு கொஸ்டின் எடுக்கிறாங்க, ChatGPT வச்சு ஆன்சர் எழுது, ChatGPT படிச்சுக்குது. It's learning from the models, right? It's learning from the input, right? But individuals வந்து they are becoming dumb, right? Exactly. So what in things நம்ம ஒரு AI வந்து நமக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு தான் வச்சிருக்கணும். ஒரு கான்செப்ட் தெரியறதுக்கு இதுக்கு நாங்களே we do lots of research. AI வச்சு நாங்க நிறைய பண்ணுவோம், பட் ரிப்போர்ட் நாங்க தான் எழுதுவோம். இது ஒரு சூப்பரான மேட்டர், right? That's needed. So there should be a human touch. AI னால எல்லாமே இப்ப முடியாது. Future we don't know how it works, right? இப்போ AI is typically supporting. உங்களை ஃபியூல் பண்றதுக்கு AI யூஸ் பண்ணலாம், உங்களை ரீப்ளேஸ் AI பண்ணிடக்கூடாது. கண்டிப்பா. இப்போ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸா இப்போ நான் படிக்க வந்துட்டேன் அப்படின்னா, அப்ப நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஃபவுண்டேஷன் இம்பார்ட்டன்ட். சேம் டைம் நான் ஓன் நாலேஜ் நான் எடுத்துக்கணும். நான் காலேஜை குறை சொல்லியோ டீச்சர்ஸை குறை சொல்லியோ நான் வேஸ்ட் பண்ணாம நான் ஓன் நாலேஜ் நான் எடுத்துக்கணும். பிகாஸ் அகாடமிக் கேப் நமக்கு இதுதான் புரிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த ஃபைனல் ஆஃப் த செஷன் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா, AI. ஓகே. இப்போ சைபர் செக்யூரிட்டில நிறைய டொமைன்ஸை AI ரீப்ளேஸ் பண்ணல, ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க சொல்றது அதுதான். இப்போ மேபி 2040 2045ல முழுசா ரீப்ளேஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்ல நம்மளோட மென்டல் மாடலோ கண்டிப்பா தேவையா, ஒரு ஹியூமன் நீட் இருக்குமா? 2040-45 is too long. நம்ம இப்போ 2030 இப்போ நெக்ஸ்ட் 3 years 5 years பேசணும்னா வந்து இன்னைக்கு இருக்கிற சைபர் செக்யூரிட்டி ஜாப் ரோல் won't be there in another 5 years, right? So அப்படின்றப்ப ரொம்ப லாங் டர்ம். if you are a government, you are an Indian government, you talk about 2047, right? So being a student, you talk about காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருக்கேன், ஃபைனல் இயர் முடிக்கிறப்ப எனக்கு வேலை கிடைக்கணும். தட் வில் பி தி எக்ஸ்பெக்டேஷன். இன்னும் 4 வருஷத்துல சைபர் எப்படி மாறுது, நான் என்னென்ன கத்துக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்படின்றப்ப பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்கில் செட் நெட்வொர்க்கிங் இஸ் மெயின். தட் இஸ் மிஸ்ஸிங் இன் மெனி காலேஜஸ். நான் பார்த்திருக்கேன், நான் பிடெக் படிக்கிறப்ப லீவ் போட்டு வி கோ ஃபார் ஒர்க் ஷாப். 15 நாள் தான் ஓடி இருக்கும், நான் 20 நாள் ஓடி எடுத்து நாங்க வெளியே போவோம். நெட்வொர்க்கிங் வி கோ ஃபார் ஒர்க் ஷாப்ஸ். அப்ப பழைய காலத்துல பேப்பர் பிரசன்டேஷன் இருந்துச்சு, இப்ப நல் OASP ஈவென்ட்ஸ் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஈவென்ட்ஸ்க்கு போங்க. உங்களுக்கே தெரியும், உங்க காலேஜ்ல இல்ல உங்க தெரிஞ்ச காலேஜஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி போறாங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்கோம், இட்ஸ் கால்ட் டிராகோ அப்படின்ற மாதிரி கம்யூனிட்டி வச்சிருக்கோம். நாங்களுமே என்ன பண்றோம்னா மீட்டப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ அந்த மீட்டப்ஸ்க்குமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சார்ஜஸ் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். சோ இதனால இம்பாக்ட் நீங்க சொல்ற மாதிரி மேபி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் கிடைக்கலாம், அது ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா மேபி இருக்கலாம். சோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்லாம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? Obvious, even as you said, right, we do for government schools, government colleges, we give it complimentary. Oh, nice. Even advanced forensic trainings we give it complimentary. If the college or individuals capable of paying, they select a tariff, right? Okay. So அதான் பண்ணோம். So on the individuals they need to take the responsibility. You know, right? எங்கள்ட்ட நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, சார் பையனை ஃபர்ஸ்ட் இயர் சேர்த்து விட்டேன், செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்துட்டான், அவனுக்கு இதை பத்தி தெரியவே இல்லை, சைபர் பத்தி தெரியல அப்படின்னா பேரண்ட்ஸையும் சொல்ல முடியாது, ஃபேக்கல்டிஸையும் சொல்ல முடியாது. ஸ்டூடெண்ட் இஸ் 18+, ரைட்? தே நீட் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு தெரியும், நீங்க அந்த 4 வருஷத்துல என்ன படிக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு அடுத்து வேலை கிடைக்கும். அதை வச்சா நீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போவீங்க. 10 வருஷம் கழிச்சு 10 லட்சம் சம்பளம் வாங்குறதும் 30 லட்சம் சம்பளம் வாங்குறதும் உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா. You need to take, it's not a risk, it's typically a responsibility.
ஓகே ஒரு டிசிப்ளின் இந்த சென்ஸ் லைக் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா மிலிட்டரி மாதிரி இருக்கணும் இல்ல டெய்லி ஒரு 10 நிமிஷம் படிக்கிறது கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறது தட் இஸ் மோர் தென் எனஃப் ஓகே அது நாலேஜ் இஸ் டு பி அக்யூமுலேட் பண்ணி எடுக்கணும் ஒரே நேரத்துல தூக்கி தலையில வச்சீங்கன்னா இட் won't work அந்த பக்கம் உட்காந்து இன்டர்வியூ பண்றவர் கண்டுபிடிச்சிருவாரு நேத்து தான் இதை நீங்க LinkedInல போட்றீங்கன்னு பாத்துருப்பாரு எக்ஸாக்ட்லி நேத்து தான் நீங்க போர்ட் நம்பர் படிச்சீங்கன்றதை ஈஸியா தெரிஞ்சுக்குவாரு ஓகே ஸோ ஓகே இதெல்லாம் டெஃபினட்டா நமக்கு அப்ப ஏஐ பார்த்து நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ஸ்கில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ஏஐ பார்த்து பயப்படாம கரெக்ட்டுங்களா பிகாஸ் இன்னைக்கு டேட்ஸ்க்கு ஏஐ இல்லாம நம்ம we cannot move forward right ஏஐ வச்சு தான் we do some works that's what AI should assist you AI should not replace you simple எக்ஸாக்ட்லி அதான் நிறைய பேருக்கு பயம் சார் ஏஐ வந்ததுனால எனக்கு வேலை போயிருமா ரைட் நத்திங் லைக் தட் AI won't replace a person for a job a person knowing AI will replace you ஏஐ படிச்சுட்டு வரவர் அதுல ஸ்கில் செட் இருக்கிறவர் ஒரு ஏஐ தெரியாம இல்ல அதை படிக்காம அப்சலேட்டா இருக்கிறவங்கள இட் வில் ரீப்ளேஸ் ஓகே ஸோ அப்போ ஏஐ டெஃபினட்டா தேவை படிக்கணும் அவ்வளவுதான் அது உங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சூப்பர் ஆக்சுவலி நல்ல ஒரு புதுசான ஒரு இனிஷியேட்டிவ் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு மீட்டப் கரெக்டா ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமான டாபிக்ஸ் பண்றாங்க ஃபாரன்சிக்னா என்ன இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இது நம்ம ஒரு புதுசான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் இப்போ ஓகே நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா இப்போ நான் சிம்பிளா எனக்கு புரிஞ்சது வரைக்கும் நான் சொல்றேன் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள ஸ்கில் ஸ்டார்ட் ஃபவுண்டேஷன் நமக்கு தெளிவா தேவை நான் எல்லா வீடியோல சொல்றதுன்னா ஃபவுண்டேஷன் டெஃபினட்டா நமக்கு அண்ட் கீப் இன் மைண்ட் ரைட் நீங்க எக்ஸ்ட்ரா கோகரிக்குலர் நிறைய பண்றேன்னு சொல்லி அகாடமிக்ஸை விட்டுறாதீங்க இன்னைக்கு டேட்டுக்கு நீங்க பேர் மினிமல் ஒரு 6, 7, 8 ஆர் சிஜிபிஎஸ் வச்சிருந்தா தான் கம்பெனிஸ் வில் கம் காலேஜுக்குள்ள இருக்கிறப்ப வர ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் காலேஜ்க்கு வெளியே வந்து தேடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ காலேஜுக்குள்ள இருக்கிறப்ப யூ நீட் டு கெட் த ரெக்ரூட்மெண்ட் பேர் மினிமல் ஒரு சிஜிபிஏ வித் ஸ்கில் செட் காலேஜ்ல உங்களுக்கு ஸ்கில் செட் கிடைக்கலன்னா யூ டேக் இட் ஆன் யுவர் ஓன் do your own certification watch some YouTube channels get networking with them right so அந்த மாதிரி ரொம்ப 100-125 சர்டிஃபிகேட் தேவையில்ல ஒரு டொமைன் செலக்ட் பண்ணி அதுல 2 சர்டிஃபிகேட் செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம் பெய்ட் பண்ணலாம் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ ரைட் ஸோ சர்டிஃபிகேட்னு சொல்றது இட்ஸ் நாட் லைக் அ தேர்ட் பார்ட்டி ஆர் வெண்டர் ஒரு நாலேஜ் அக்வயர் பண்றது ஏன்னா ஒரு என்கிட்ட வந்து சார் எனக்கு ஃபாரன்சிக் தெரியும்னா சார் நான் 5 வருஷமா ஃபாரன்சிக் படிக்கிறேன்னு சொன்னா எப்படி நான் கேட்பேன் சார் எனக்கு ஒரு கம்பெனியில் போய் வேலை கேட்டிங்கன்னா எதுக்கு பிஇ பிடெக் டிகிரி கேட்குறாங்க 4 வருஷம் உங்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் தெரிஞ்சிருக்குன்றதுக்கு அந்த டிகிரி கேட்குறாங்க டிகிரி இஸ் அன் என்ட்ரி எக்ஸாக்ட்லி டிகிரின்றது என்ட்ரி அப்போ நம்ம உள்ள போனோம்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை நம்ம அதை எடுத்துக்கணும் ஸோ இன்டர்ன்ஷிப் பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க ஓகே இன்டர்ன்ஷிப் இஸ் மேண்டேட் இப்போ நாங்களே சொல்கிறோம் இப்போ எங்கிட்டே வந்து காலேஜஸ் மேண்டேட் பண்ணால் நிறைய பேர் இன்டர்ன்ஷிப் கேட்டு வராங்க இன்டர்ன்ஷிப்புக்கும் ட்ரைனிங்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஒரு இன்ஸ்டியூட் நாங்கள் நிறைய இன்ஸ்டியூட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒரு இன்ஸ்டியூட் வந்து நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன்னா இட் மேட் பி இன்ஸ்டியூட் ட்ரைனிங் சென்டர் கம்பெனிஸ் ஒன்ட் கிவ் இன்டர்ன்ஷிப் ஃபார் 30 people 50 people காலேஜஸ் எங்கிட்ட தான் கேட்குறாங்க சார் ஒரு 30 பேர் கொடுங்க 20 பேர் கொடுங்க ரைட் ஸோ லாஸ்ட் குவார்டர்ல we took 150 resumes எங்களுக்கு வந்ததுல 5 பேருக்கு நாங்கள் இன்டர்ன்ஷிப் கொடுத்தோம் இந்த 5 கேண்டிடேட்ஸ்க்கும் ரெஃபர்ட் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப்னா அவங்க கம்பெனிக்கு வருவாங்க கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்குவாங்க 1 நாள் 2 நாள்ல பேசிக்கா அடுத்த 3 நாள்ல அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுப்போம் அடுத்த 1 மாசத்துக்கு ட்ராக்கர் போட்டு கொடுத்துருவோம் நீங்க என்ன பண்ணணும் ஓகே ரைட் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மாதிரி நீங்க வந்து இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுங்க இதை ஏன் வைக்கல இன்னைக்கு ஏன் வரலன்னு கேட்க மாட்டாங்க ரைட் ஸோ இன்டர்ன்ஷிப் இஸ் டிபிகலி ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்பெனிக்கு பேர் மினிமல் ஒரு பெனிஃபிட் இருக்கும் கேண்டிடேட்ஸ் சம் கத்துக்குவாங்க ட்ரைனிங் இஸ் டிஃபரெண்ட் யூ கோ பே கெட் அ ட்ரைனிங் கெட் அ சர்டிஃபிகேட் தட்ஸ் டிஃபரெண்ட் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப்பையும் ட்ரைனிங்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது காசு கட்டி ட்ரைனிங் படிக்கிறதுனா படிங்க இன்டர்ன்ஷிப் should be purely based upon merit ஓகே அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இன்டர்ன்ஷிப் that's how it works ஓகே இப்போ ஃபைனல் क्वेश्चन எனக்கு ஒண்ணு ஒரு சைபர் ஃபாரன்சிக் ரிசர்ச்சரா ஓகேங்களா 2040ல ஓகே நான் ஆல்ரெடி கேட்ட क्वेश्चन ஓகே எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க see for example we are talking about AI robotics right virtual reality இத பத்திலாம் பேசியிருக்கோம் மெட்டாவே இப்ப நிறைய அது virtual reality பண்ணிருக்காங்க நான் உங்களுக்கு ஒரு புக் கொடுத்தேன்ல நம்மளோட புக்லெட் ரைட் சோ 20 சைபர் கிரைம்ஸ் நம்ம லிஸ்ட் பண்ணி எழுதிருக்கோம் இப்போ என்ன பண்றோம்னா AI சம்பந்தப்பட்ட சைபர் கிரைம்ஸ் லிஸ்ட் பண்ணி எழுதுறோம் ஓகே 2040ல AI will be in some other different form and different name right crimes are going to happen ஓகே world is not going to be utopia na everything is perfect right அந்த மாதிரி இருக்க போறதுல crimes வேற ஃபார்ம் வேற ஷேப்ஸ்ல வந்துகிட்டே தான் இருக்கும் right so AI is not going to suppress cyber security AI is going to fuel ரைட் ஏ வர ஏல ஒரு அவுட்புட் வந்துச்சுன்னா அதை எப்படி செக் பண்ணுவீங்க யூ நீட் சைபர் செக்யூரிட்டி டு செக் தட் கண்டிப்பா ஃபைன் ஓகே ஃபைன் ஸோ ஆமா ப்ரோ வந்து ஒரு புக் எனக்கு கொடுத்துருந்தாரு இட்ஸ் ரியலி ஆசம் புக் ஓகேங்களா ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கீழே கொடுக்குறோம் அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நாங்கள் ஒரு குட்டி சிடிஎஃப் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஷூர் அதில் வின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மளோட புக்கை வந்து ஆப்வியஸ் ப்ரைஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கான லிங்க் கீழே இருக்கு ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆசம் மீட் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக நம்ம ஒரு புது இனிஷியேட்டிவ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஸோ ஓகே தென் ரொம்ப தேங்க்யூ ப்ரோ ஆக்சுவலி நிறைய புது இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி நான் சொல்ல நினைச்ச விஷயத்தெல்லாம் வேற ஆங்கிள் இருந்து நீங்க சொல்லியிருக்கீங்க அது எனக்கு ரொம்ப ஏன்னா என்னோட ஃபாலோவர்ஸ் நிறைய கன்ஃபியூஸ்டா இருந்தாங்க ஏன்னா நான் ஒரு கண்டென்ட் சொல்லுவேன் அந்த கண்டென்ட் வந்து அவங்க வேற ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வருவாங்க அது அவங்களுக்கு இம்பார்ட்டன்டா என்னன்னு தெரியாது ஸோ இப்போ அதை நீங்க ஒரு ரிசர்ச்சரா ஒரு ஃபவுண்டரா ஒரு கம்பெனில இருந்து பேசும்போது அது ஒரு வேற ஆங்கிள் இன்னைக்கு டேட்டுக்கு நாலேஜ் இஸ் சம்திங் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த இன்டர்நெட் ரைட் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க தேவையில்லாத டெலீட் பண்ணிருங்க ரைட் ஸோ எல்லாத்தையும் அக்யூமுலேட் பண்ணி வச்சீங்கன்னா யூ cannot survive உங்க டிபி வந்து வேஸ்ட் ஆயிடும் அப்படி மெமரி ஆல்சோ லுக்ஸ் தி சேம் யா எக்ஸாக்ட்லி ரேம் வந்து அப்புறம் நம்ம ஸ்டக் ஆகி நின்றோம் ஸோ அதுதான் ரொம்ப தேங்க்யூ ப்ரோ லாஸ்ட் இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம் இதுல ஒரு சில நோட்ஸ் உங்களோட கன்க்ளூஷன் என்னெல்லாம் இப்போ இருக்கு அப்படின்ற மாதிரி see not technical right so
சைபர் செக்யூரிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு நடக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய சைபர் கிரைம்ஸில் வருது, விக்டிமைஸ் ஆகுறாங்க. அந்த சைபர் செக்யூரிட்டி இஸ் அவர் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இண்டிவிஜுவலி யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் படிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எனக்கு ஒரு கான்செப்ட் தெரியுது, இது யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, அப்படி தான் நிறைய பேர் இருப்பாங்க. பட் நான் இந்த 10-15 வருஷத்தில் கற்றுக்கிறது ஷேரிங் இஸ் செக்யூரிட்டி, ஹாப்பி ஷேரிங். நான் படிக்கிறது ஐ ஜாயின் இன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஃபார் டீச்சிங் பேஷன் ப்ரொஃபஷன். நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்க தான் நிறைய கற்றுக்கிட்டேன், ரைட்? ஸோ அதனால நாலேஜ் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமாவோ எது சம்பந்தமாவோ உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சினா யூ ஷேர் இட் வித் சம் ஒன், ரைட்? ஸோ ஒருத்தருக்கு 100 ரூபா கொடுக்கறத விட ஒருத்தருக்கு ஒரு கான்செப்ட் கிளியராக சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஷேரிங் இஸ் செக்யூரிட்டி, ஹாப்பி ஷேரிங். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ, சூப்பரான ஒரு வேல்யூவான இன்ஃபர்மேஷன் ப்ரோ. தேங்க்யூ. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி காட்டலாமா? உங்களோட இதில் ஷோர் நிறைய புது சிமுலேஷன்ஸ் கிரியேட் பண்ணி அது மூலமா ஒரு ப்ராக்டிக்கல் கைடன்ஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஷோர் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம காட்டிடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.